இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்னென்னா, மாமியார் மாட்டுப்பொண்ணோட மாட்டுப்பொண்ணு 3 பேர் சேர்ந்து ஒரே இன்க்ரீடியண்ட், அதாவது நார்த்தங்காலேயே 3 விதமான ரெசிபி பண்ண போகிறா. ஃபஸ்ட்டு வந்து பெரிய மாமியார் என்ன பண்ண போகிறா அப்படின்னா, நார்த்தங்கால கொஜ்ஜு பண்ண போகிறா. கல்யாண கொஜ்ஜு இல்லையாம்மா? ஆமாம், நார்த்தங்காய் கல்யாண கொஜ்ஜு காயிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி பழம் கிடச்சிது, அதில் 2 பழம் எடுத்துட்டுருக்கோம். நார்த்தம் பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிண்டு, அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்த்தங்காயை போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, புளித்தண்ணு, இஞ்சி, வெல்லம் எல்லாமே அதில் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். இது நார்த்தங்காய் கல்யாண கொத்துன்னு சொல்லுவோம். சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்டாகவும் வாசனையாகவும் நல்லா இருக்கும். உன்னோட நாட்டு பொண்ணு மாதிரி நீ இப்போ அளவுலாம் சொல்ல மாட்டேங்கிறியே. அளவு வந்து கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிறு துளி, எல்லாம் சின்ன பிட்டா இருக்கு. அப்புறம் இஞ்சி வந்து 1 இன்ச்சு நீளத்துக்கு இருக்கக்கூடிய இஞ்சியை தோல் சீச்சு பொடியா நறுக்கின்னு இருக்கோம். 2 நார்த்தம்பழத்துக்கு 6 பச்சை மிளகா நறுக்கியிருக்கேன். இதெல்லாம் வதக்கிட்டு புளித்தண்ணி விட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டு கொதிக்கிற போது வெல்லமும் போட்டு இறக்கணும். இப்போ இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இப்போ கடுகை போடுறோம். கடுகு வெடிச்சிருத்து. கடுகு, வெந்தயம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோ. எல்லாம் ஒன்றொன்னா உனக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு. ஆமாம், வயசாகிடுச்சுல மாமியார், அதனால கொஞ்சம் வயசாகிடுச்சு. கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது வறுத்துட்டு சூப்பர் வாசனையாக இருக்குது. பெருங்காயம், அப்புறமா இஞ்சி போட்டதும் பச்சை மிளகாய் போடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வதங்கிடுச்சுன்னா அந்த புளித்தண்ணு வெல்லத்தோடு சேர்ந்து அதையுமே நம்ம தொட்டுந்து சாப்பிடலாம். அதுக்காக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நார்த்தம் பழத்தை போடணும். மரக்கரண்டி இருந்தால் நீ பாட்டு கிண்டிகிட்டே பேசலாம். ஐடியா கொடுக்குறேன் பாரு. ஆமாம், இப்போ நானும் வேர்க்கடலை வறுக்கிற போது மட்டும் இதை எடுத்துக்கிறேன், மற்ற டைமில் மறந்துடுறேன். இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ அந்த நார்த்தம் பழத்தையும் போடுறோம். நார்த்தங்காயிலையும் பண்ணலாம், பழமும் பண்ணலாம். இப்போது இஞ்சி, பச்சை மிளகா, நார்த்தங்காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கியிருக்கோம். இப்போ வந்து கலருக்காக கொஞ்சம் காரப்பொடி போடுறேன். இது காரத்துக்காக இல்லை, கலருக்காக. இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடரு, கொஞ்சம் காரம் இருக்காது, அதனால் கொஞ்சம் இது போடுறோம். அப்புறமா உப்பு வந்து கல் உப்பு தான் போடுறேன். 2 பழத்துக்கு இந்த மாதிரி. ஆமாம், இது புளிப்பு இருக்கு இல்லையா, நார்த்தம் பழத்தோட புளிப்பு, பச்சை மிளகாய், இஞ்சியோட காரம் அதெல்லாம் இருக்கிறதுனால இது சரியாக இருக்கும். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணு வேற விடுறோம். புளித்தண்ணு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு புளித்தண்ணு கரைச்சி வச்சுருந்தேன், அதை அதோட சேர்த்துக்கிறோம். வெல்லமும் போட்டுறியா? ஆமாம், வெல்லம் ஒரு 50 கிராம் கட்டி இருக்கும். அதை இப்படி பவுடர் பண்ணி தட்டி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து இதோடையே கொதிக்க வச்சிடுறோம். இப்போ புளி, உப்பு, மிளகா, வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும். ஃபஸ்ட்டு வதக்கிற போதே நல்லா எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ எல்லாம் இது நல்லா வத்தினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது ரொம்ப உனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்சமான இது. ஆமாம், இது இருந்ததுன்னா காய்கறி குழம்பு, ரசம் இதெல்லாம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அழகாக தயிர் விட்டு பிசைஞ்சுட்டு இதை தொட்டுண்டு சாப்பிட்றலாம். குழம்பு ரசம் வேண்டாம், காய்கறி வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அதே மாதிரி சத்து எல்லா சத்தும் ரொம்ப நல்லது. நார்த்தங்காய் வந்து பசியை எடுக்கும், ஜீரணம் ஆகும். சும்மாவே நம்ம வெறும் உப்பு போட்ட நார்த்தங்காய் ஆற்றுல வச்சுருப்போம். அது குழந்தைக்கு சாதம் ஊட்ட ஆரம்பிக்கிற டைம்லேருந்தே நார்த்தங்காயும் கொடுத்து பழக்கம் பண்ணணும். எனக்கும் பிடிச்ச டிஷ் இது கல்யாண கொஜ்ஜுன்னு பேர் வச்சதே நீ தான். நான் தான் பேர் வச்சேன். ஆமாம்,
பாட்டி காலத்துலலாம் நார்த்தங்காய் புளி பச்சடி அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா வெல்லம் போட்டதுனால பச்சடி, புளி கரைச்சி விட்டதுனால புளி பச்சடின்னு சொல்லுவா. ஆனால் கல்யாண கொஜ்ஜுன்னு பேர் வச்சதே நீ தான். மாங்காயை தான் அப்படி சொல்லுவா. மாதா ஊட்டாத சாதம் மாங்காய் ஊட்டும் அப்படின்னு மாங்காய் ஊறுகாய்க்கு அப்படி சொல்லுவா. அதை விட ஒசியானது இந்த மாதிரி நார்த்தங்காய் தொக்கு, நார்த்தங்காய் புளிப்பச்சடி இதெல்லாம். ஆமாம். இப்போ வந்து நாட்டு பொண்ணு வந்து இது பண்ண போகிறா, நார்த்தங்காயில் தோல் துவையல் பண்ண போகிறா. துவையல். ஆமாம். நாட்டு பொண்ணு வந்து நார்த்தங்காயில் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறா. ஆமாம். ஜூஸ் எடுத்துட்டு அந்த தோலை வதக்கி துவையல் அரைச்சிருவோம். இப்போ இது நார்த்தங்காலையே பண்ணுறேன் இல்லையா? ஆமாம். யாருக்கு ப்ரைஸ் கொடுக்கறது? இது நார்த்தங்காய் கல்யாண கொஜ்ஜு பண்ண வாழ்க்கை. மூணையும் வந்து ஒருத்தன் சாப்பிட போகிறான் பாரு. ஆமாம். ஆமாம். அவனுக்கு என்ன பண்ணுறது? அவன் சாப்பிட்டுட்டு தன்னால் சிக்கும் கடின்னு இருப்பான். அவனுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும். அமக்கலமாக இருக்கே பார்க்குறதுக்கு. ஆமாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு மேலாக்கில் அந்த எண்ணெய் மிதந்து வருது. இந்த டைமில் அப்படியே எடுத்துடலாம். ஆனால் இது வெள்ளமாக சர்க்கரையை போடாமல் சாப்பிட முடியாதுல்ல? இதான் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சாப்பிடாதவா வேணா கொஞ்சமாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சிரிப்பும் புளிப்பும் சில காலம்னு அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி புளிப்பும் திரிப்பும் சேர்ந்தால் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதில் மாற்றிக்கலாம். பீங்கான் ஜாடியில் கூட போட்டு வச்சுக்கலாம். வெள்ளியில் நான் சூடோடு விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் பீங்கான் ஜாடியில் கூட போட்டு வச்சுக்கலாம். எதுக்கு வெள்ளி கிணத்துல ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் பீங்கான் ஜாடியில் போடுறேன்? வெள்ளி வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதில் இருக்குது. நம்ம சுட சுட எந்த பதார்த்தம் போட்டாலும் அது அந்த வெள்ளியில் இருக்கிறது அந்த பதார்த்தத்தில் சேர்ந்துக்கும். அதுக்காக தான் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வெள்ளி சங்கு, வெள்ளி கிண்ணம் அதில் சாதம் ஊட்டுவா. வயசானவா கூட எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்ற பிளேட்டு, டம்ளரு, டவரர் எல்லாம் வெள்ளியில் வச்சுக்குவா. எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. நம்ம சுட சுட இதில் வெள்ளியில் கொட்டிட்டு அப்புறமா பீங்கான் ஜாடியில் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ நார்த்தங்காய் கல்யாண கொஜ்ஜு ரெடி. ஸோ இதை வந்து வெறும் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் விட தயிர் சாதத்துக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. தேங்க்யூம்மா. பார்ப்போம், இன்னும் 2 வெரைட்டியும் பார்ப்போம். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸு சாப்பிட்ற வாழ்க்கா இல்லை பண்ண வாழ்க்கான்னு பார்ப்போம். எப்படி கிடைச்சாலும் சரி. இப்போ வந்து 3வது ஜென்ரேஷனோட ரெசிபி பார்க்க போகிறோம். நார்த்தங்காயில் கூலர் ரக்ஷா பண்ண போகிறேன். இல்லை ரக்ஷா? ஆமாம்ப்பா. பழுத்த நார்த்தங்காய் வேணும். பழுத்த நார்த்தங்காய் ஒரு பழம், பாதி பழம் நான் ஆல்ரெடி ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. ஓகே. இன்னொரு பாதி பழம் வச்சுட்டுருக்கேன், இதுவும் ஜூஸ் எடுத்துக்கணும். ஒரு பழத்தோட ஜூஸ் வேணும். அப்புறம் ஒரு 20 புதினா இலை, 2 ஸ்பூன் ஹனி, கொஞ்சோண்டு சப்ஜா சீட்ஸ். ஓகே. இது வந்து தனியாக ஒரு 1/4 கப் வாட்டரில் சோக் பண்ணிக்கணும் ஒரு 5-10 மினிட்ஸ். சோக் பண்ணி வச்சுன்னா நல்லா உப்பி ப்ளோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கூல் பண்ணுறதுக்காக. ஆமாம், இது பாடி கூலண்ட். சம்மர்லாம் வந்து பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. யூஸ்வலாக வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இதே மாதிரி கான்செப்டில் லெமனில் போட்டு கொடுப்பான். ஆமாம், லெமனில் வரும், வாட்டர்மெலனில் வரும். வாட்டர்மெலன் கூலர், லெமன் கூலர்லாம் வரும். இது ஒரு ட்விஸ்ட் நார்த்தங்காய் வச்சு. கிரியேட்டிவிட்டி மாமியார்ட்டேருந்து கற்றுக்கிட்டியா இல்லை நேச்சுரலாக? அம்மாட்டேருந்து கற்றுனது. அம்மா ட்ரைனிங் தான். அப்படியா? ஆமாம். ஸோ நார்த்தங்காய் கூலர். குட் குட். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. பாட்டி வந்து நார்த்தங்காயில் கல்யாண கொஜ்ஜு. சூப்பர். அம்மா வந்து இந்த நார்த்தங்காய் தோலில் வந்து துவையல். நீ வந்து பாதி எனதர் பாதியில் வந்து நீ வந்து கூலர் பண்ணுற. ஆமாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்கு கிடைக்கும்னு நீ நினைக்கிறேன்? இதெல்லாம் சாப்பிட்றவளுக்கு தான். இதுதான் பாட்டிகிட்ட கேட்டேன். பாட்டி வந்து கல்யாண கட்சி பண்ணுறவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னா, நான் 3 வந்து சாப்பிட போகிறேன்னு. அது மாதிரி சாப்பிட்றவளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸா? எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்போ? ஆமாப்பா. ஓகே, குட் குட். புரிஞ்சுன்ட்டியா? புரிஞ்சுன்ட்டேன். இப்போ இதுலேருந்து கொட்டையை எடுத்துன்ட்டு இந்த நார்த்தங்காய் ஜூஸ், ஹனி, அதுக்கப்புறம் மின்ட் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சிட்டுருணும். ஓகே. ஸோ இதுக்கு அடுப்பே தேவையில்லை? அடுப்பே தேவையில்லை. நோ ஃபயர் குக்கிங். வெரி குட் வெரி குட்.
ஸோ இதில் வந்து அந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது விட்டுன்ட்டு கொஞ்சம் மின்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹனி. ஓகே. மின்ட்னா வந்து புதினா. புதினா. ஓகே. நான் தமிழ் மீடியம். அப்பா இல்லை இது நிஜமாக தெரியாது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 டம்ளர் வாட்டர். ஓகே. விட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்து இந்த சப்ஜா சீட்ஸை வந்து எடுத்து ஒரு கப்பில் போட்டுன்ட்டு ஒரு 1/4 கப் வாட்டர் போட்டு வச்சோம்னா இது அரைச்சி எடுத்துட்டு வரதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். ஓகே. ஸோ அரைச்சதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணணும். ஆமாப்பா. ஓகே. இது அரைக்கிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருந்தது. கேளுங்கப்பா. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் வந்து மாமியார் மாமனார் அப்படின்னு யோசிக்கும் போதே ஒரு மாதிரி பயம் வருது அவளுக்கு. மாமியார் தனியாக இருக்கலாம், மாமனார் தனியாக இருக்கலாம், நம்ம அவளோட இருக்கணுமா அப்படின்லாம் யோசிக்கிறான். ஆனால் இங்கே நம்ம ஆற்றுல பார்த்தா உனக்கு வந்து மாமியாரும் இருக்கா, மாமியாரோட மாமியார் இருக்கா, மாமனார் இருக்கார், மாமனாரோட மாமியார் இருக்கா. நீ எந்த தைரியத்தில் எது வந்து உனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது? நான் சின்ன வயசுலேருந்தே பாட்டி தாத்தா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்கூடயும் வளர்ந்தேன் நான். ஸோ அவள் அதே மாதிரி தானே. இப்போ மாமியாரோட மாமியார்னா அவள் எனக்கு பாட்டி தான். இப்போ அம்மா வந்து எனக்கு அம்மா இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸாக ட்ரீட் பண்ணி அப்படியே நம்மளே வந்து மாமியாருக்கு மாமியார்னு பயத்தை வந்து ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி பயம் கொடுத்துக்க வேண்டாம். அவளும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அதே ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு அது கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுத்து கொண்டு போனோன்னே எந்த ப்ராப்ளமுமே வராது. வெரி குட், வெரி குட், ஃபென்டாஸ்டிக். இது நீயே அது சொல்லும்போது இந்த மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கண்டிப்பாக. வெரி குட், வெரி குட். இந்த ஊர் எடுத்தது இல்லை லாஸ்ட்டில் ஜூஸில் தான் ஆட் பண்ணுவேன். ஓகே. சரி, அரைச்சிடுறேன். நான் அரைச்சிடுறேன். ஸோ நான் இப்போ ஜூஸ் அரைச்சின்னு வந்துட்டேன். இதுவும் நல்லா ஊறி உப்பிடுது. ஆமாம். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில். நார்த்தங்காய் கூலர். ஆமாம், நார்த்தங்காய் கூலர் ரெடி. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் மார்னிங்கில் குடித்தா வெயிலுக்கு. ஆமாம். அதுக்கு மேலே ஒரு 2 புதினா போட்டுருவேன், மின்ட்டு. ஆமாப்பா. ஓகே. ஸோ இது வந்து ஆப்படைசர் மாதிரியும் யூஸ் பண்ணலாமா? ஆமாம், இது சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரியும் குடிக்கலாம். வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தால், இல்லை ஸ்டார்டர் ஆர் யாராவது வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோன்னாலும் சர்வ் பண்ணலாம். வெல்கம் ட்ரிங்க் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே நார்த்தங்காயில் பண்ணது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நார்த்தங்காய் கூலர். ஆமாப்பா. தேங்க்ஸ் ரக்ஷா. தேங்க்யூப்பா. இப்போது அந்த பாதி நார்த்தங்காயில் இருந்த தோல் எடுத்து துவையல் பண்ண போகிறோம். நார்மல் துவையல் தான். என்னென்னா அதுக்கு நார்த்தங்காய் வந்து நல்ல புளி இது கசப்பு இல்லாத நார்த்தங்காவாக இருக்கணும். கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் காயில் பண்ணால் கொஞ்சம் கசக்கும். ஆனால் எப்படின்னா பண்ண உடம்புக்கு நல்லது. இதையும் நறுக்கிக்கிறேன். இந்த மாதிரி நறுக்கிட்டு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ 2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 பெருங்காயம், காரத்துக்கு ஏற்ற மிளகா, அவ்வளோதான். இது எல்லாம் எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு இதையும் வதக்கிட்டு அரைக்க வேண்டியதான். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இந்த நார்த்தங்காய் தோல் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு உப்பு போட்டு வேணா துளியூண்டு ஒரு புளி, ஒரு சுண்டைக்கால புளி வச்சுட்டு அரைக்கணும். நல்லா இருக்கும். நம்ம அந்த ஆரஞ்சு பழ தோலில் பண்ணுவோம் தெரியுமா குழம்பு, அதே மாதிரி தான். பழமாக இருக்கனால நல்லாயிருக்கும். இந்த தோல் துவையல் வந்து எதுக்கு டிஃபனுக்கும் தொட்டுக்கலாமா? சாதம் போட்டு நெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை மோர்ஜா தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் நார்த்தங்க இந்த வாட்டி. ஸோ இப்போ வந்து அம்மா வந்து நார்த்தங்கால கல்யாண குஜ்ஜு, ரக்ஷா வந்து நார்த்தங்கால கூலர், நீ வந்து நார்த்தங்காய் தோல் துவையல். ஸோ இது 3ல் வந்து ப்ரைஸ் வந்து யாருக்கு போகும்னு நீ நினைக்கிற? அம்மா சொல்லலாம் கல்யாண குஜ்ஜு தான் அப்படின்னா. ஆமாம். ரக்ஷா வந்து இது வந்து சாப்பிட போகிற உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா. ரக்ஷா என்ன சொன்ன? நீங்கள் சாப்பிட போகிற இது மூணுமே உங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா. நல்ல காஸ்ட்லி ப்ரைஸ் இருக்குது. நல்ல காஸ்ட்லி ப்ரைஸ் இருக்குது. அப்படியா? ஒரு ப்ரைஸ் தானே? 2 ப்ரைஸ் இருந்தா? ஒரு ப்ரைஸ் தான். மொத்தமே 3 பேர் தான். அப்போ ரக்ஷா கொடுத்துருங்களா?
நான் கொடுத்துருவேன், நீயே கொடுத்து சொல்கிறது கிடையாது. நான் வந்து பண்ணுறது. நீ வந்து உன்னோட அபிப்பிராயம் என்ன? நான் தான் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறேன். என்னோட அபிப்பிராயம் என்ன? கூலர் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். கல்யாணம் கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால வயசான பண்ணேன்னு சொன்னதுனால எங்கள் அம்மாவுக்கு 2வது ப்ரைஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. நான் சின்ன பொண்ணு பண்ணியிருக்கேன், அழகாக கூலர் பண்ணியிருக்கேன் இல்லையா. உங்களுக்கு பொழுது போகாமல் எல்லோரும் ஒரு வேணும் பண்ண சொல்லியிருக்கீங்களா? நான் வரத்துக்குள்ளே இவாள் பண்ண வச்சுருக்கீங்க. இதுல அது கட் பண்ணால் கட்டாக பார்த்தீங்களா, கை கரண்டிலே போகிறோம். அப்படியே ஜலமே விடாமல் நான் அரைச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு 10-15 கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாதாம்மா. புளி வந்து ஏதோ திருவுண்டு போட்டிருக்கேன். சுண்டக்காயோட இல்லை, சுண்டக்காயில் பாதி அளவுன்னு சொல்லலாம். இதை போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நல்லா ஜலமே விட மாட்டேன், அப்படியே நல்லா குறைக்க நான் நைஸாக அரைச்சிடுறேன். ஓகே. ஸோ நார்த்தங்காய் தோல் துவையல் ரெடி. ஆமாம், அதை பாருங்க ஆயிட்டு வரும். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஜலமே விடாமல் இப்படி அரைச்சி வச்சோன்னா தொக்கு மாதிரி இருக்குல்ல. ஆமாம், நல்லா இருக்கும். ஒரு 10 நாள் வச்சுக்கலாம், வெளில வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் அது. ஆமாம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். என்ன கொஸ்டின்? டஃப் கொஸ்டின். டஃப்பா? ஆமாம், நான் அவார்ட்டையும் கொஸ்டின் கேட்டேன். பொழுது போல இல்லை. அது மாதிரி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். என்ன கொஸ்டின்? இப்போ நீ வந்து டே டு டேலே இப்போ வந்து உன்னுடைய எல்டர் ஜென்ரேஷனையும் பார்க்குற, யங்கர் ஜென்ரேஷனையும் பார்க்குற, பர்டிகுலர்லி இந்த கிச்சன் இல்லையா. அம்மாவோட அப்ரோச், அம்மாவோடைய ப்ரையாரிட்டிஸ் வேறையாக இருக்கும். உன்னோட நாட்டு பொண்ணு யங்கர் ஜென்ரேஷன், அவளுடைய அப்ரோச்சு ப்ரையாரிட்டிஸ்லாம் வேறையாக இருக்கும். நாட்டு மட்டும் இல்லை, பிள்ளைங்க அப்படி தானே இருக்கா, எல்லாருக்குமே இப்படி ஜென்ரேஷன் எப்படின்னா. ஆமாம், நீ இப்போ இதை வந்து எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுவேன்? அதாவது சில விஷயங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, சில விஷயங்கள் ரக்ஷாக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ இதை வந்து நீ எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுவேன்? ஜென்ரலாக என்னென்னா, இப்போ இந்த எடுத்துக்கலாம், தொகையில் எடுத்துங்களேன். நார்த்தங்காய் குழம்பு நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமாம், அந்த குழம்புலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிக்காது. அவருக்கு இந்த புளியை கரைச்சி விட்டு அதெல்லாம் பண்ணும்போது குழம்பு அவ்வளோ பிடிக்காது. பட் இது என்னும்போது சின்ன பசங்க இங்கிலீஷ் ரக்ஷாவும் சாப்பிடுவா, இது உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும். ஸோ நம்ம என்னென்ன நல்ல ஹெல்த்தியானது வந்து எப்படியோ 2 பேரும் எல்லாருமே சாப்பிடணும் ஆற்றுல, அதுமாரி நம்ம கொஞ்சம் இப்படி யோசிச்சு பண்ணணும். நான் சாப்பிடும்போது எல்லோரும் திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்ணும். ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு பிடிக்காம வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட் தானே? கரெக்ட். நீ சொன்ன மாதிரி எல்லா இதுலேயும் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் இது பண்ணி போட்டுருணும். மோர் ஜாத்து கண்டிப்பாக போட்டுருவேன், எல்லாருமே போட்டுருவேன், என்னன்னு சொல்ல மாட்டேன். அதனால் எப்படியும் நார்த்தங்காய் உள்ளே போனோம். இப்போ அவள் வந்து கூலர் பண்ணா இல்லையா, அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அதுமாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்போ நார்த்தங்காய் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தா வேணுங்கிற போட்டுக்கலாம், வேணாலும் விட்டுடலாம். இது அப்படியே நார்த்தங்காய் அப்படியே உள்ளே போயிடுது இல்லையா. நம்மளுக்கு வேண்டியது நல்ல சாமான்லாம் உள்ளே சாப்பிட்ணும், அதுதான் முக்கியம். ஓகே, தேங்க்ஸ் அஸ்ரீ. ஓகே.